எல்லாருக்கும் வணக்கம். ஏமா உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? என்ன மனசாட்சி இருக்கிறதுனால தான் கம்மியா சொன்னேன். மனசாட்சி இருக்கா? இவ்வளவு கிரௌட் வந்திருக்காங்க. கார்த்தி உட்காந்துருக்காரு, அரவிந்த் சார் உட்காந்துருக்காரு, என்னை கூப்பிட்டுருக்கீங்களே, அவங்க எல்லாம் என்ன எவ்வளவு கேவலமா திட்டுவாங்க. மங்களகரமான துவக்கத்துக்காக தான். மங்களகரமான அவங்க ஒரு பிள்ளை உட்காந்துருக்காரு, கூப்பிட வேண்டியது. நான் வேற பேண்ட் சட்டையில வந்திருக்கேன். மங்களகரங்க, நம்ம இருக்கிறது சென்னை, இது நம்ம ஊரு, நம்ம மண்ணு, எப்படி வேணா வரலாம். இது என்ன தெரியுமா, மங்களகரம். எனக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி ஃபீல் பண்றேன். ஆமா, இந்த கேக் எல்லாம் வச்சிருப்பாங்க பர்த்டே பார்ட்டில, எல்லாம் சீக்கிரமா கேக்க வெட்டி பிரியாணி எல்லாம் கொடுங்க, வெல்கம் அந்த மாதிரி ஃபீல் பண்றோம். அதாவது உங்க தன்னடக்கத்துக்கு நாங்கெல்லாம் வந்து தலைகுனிறோம். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப டூ மச். பட் we have been seeing you over the years. அதாவது as a star எப்படி ஒரு நீங்க என்ன கேட்க மாட்டேன் இல்லடா, எப்பவுமே ஸ்டேஜ்ல இருக்கும்போது கிளியரா கேக்குதா? அதான் மானிட்டர் கொஞ்சம் ரொம்ப உத்து கவனிக்க வேண்டியதா சொல்லுங்க. கொஞ்சம் கேட்குற மாதிரி வைங்களேன் ப்ளீஸ். ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து மெய்யழகன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்ச தகவல். உங்களுக்கு எப்படி இருந்தது அதில் ஒர்க் பண்ணது? 96 பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ 96 ஒரு சர்ப்ரைஸாக வந்துச்சு. யதார்த்தமாக போய் பார்த்து அழுதுகிட்டு அப்படியே தொண்டையில் அப்படியே துக்கம் அடைக்க ஓவர்வெல்ம்டா எல்லாரும் வெளியில வந்திருக்கோம். ஸோ அந்த 96 இயக்குனர் பிரேம், மை ஃப்ரெண்ட். ஸோ அவருடைய அடுத்த திரைப்படம். ஸோ இதோடைய ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே வந்து 2 நாளைக்கு பேச்சு வரல, அப்படிதான் இருந்தது. அவர் உடனே வேற ஃபோன் பண்ணி கேட்டார் எப்படி இருக்குன்னு, பேச்சு வரல. ஸோ இட்ஸ் அ வெரி 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 சோல்ஃபுல் மூவி. இதுதான் அதோட இமோஷன், இல்லை அதுதான் அதோட இமோஷன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதுல இருந்து ஏதோ ஒன்று எடுத்துக்குவீங்க. 96ல நமக்கு நடந்த அந்த ஒரு அனுபவம் இதுல வந்து ரிப்பீட் ஆகும் வேற ஒரு டைமென்ஷன்ல. ஸோ இட் இஸ் அ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு வாட்ச் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குரூப், சோலோ. இந்த மாதிரி நிறைய தடவை நம்ம மூவியை போய் பார்க்க வேண்டியிருக்கும். லைக் கண்டிப்பா ஒரு தடவை சோலோவா பார்க்கணும், அப்பதான் நமக்குள்ள என்ன இறங்குது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இட்ஸ் a variety of emotions that we can promise you. That's so nice. அதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். ஏன்னா வந்து 96க்கு அப்புறம் அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஃபீலிங் ரொம்ப ஆழமா உள்ள போயிட்டோம். அந்த ஆழம் நீங்க ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு நீங்க ஆகும்ட்டீங்க. அதுவே எங்களுக்கு ஆழமா என்னென்னமோ பண்ண போதும். டிக்கெட் வந்து புக் பண்ணிடுறோம் இப்பவே. அண்ட் அதாவது ஊருக்கே மாப்பிள்ளை இப்படிதான்ப்பா வேணும் அப்படின்னு வந்து பல வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு முகம் அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்தா அரவிந்த் சுவாமி மாதிரி பாருங்க, வேணவே வேணும் அப்படின்னு சொல்ற பொண்ணுங்களும் சரி, எனக்கு அரவிந்த் சுவாமி மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்கிற மாமியார்கள் சரி, இந்த மாதிரி இருக்கும் போது அவரே உங்களுக்கு மாப்பிள்ளையா வந்திருக்காரு இந்த படத்துல. அவரோட நினைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிங்களா? சொல்லிட்டாங்க. நீங்க சொன்னதுதான், கேர்ள்ஸை பார்த்தா கேட்போம், என்ன நீ பெரிய ஐஸ்வர்யா ராயான்னு. ஆம்பளைங்களை பார்த்தா என்ன உனக்கு அரவிந்த் சாமி நடப்பா அப்படின்னு கேட்போம். ஸோ ஐ திங்க் மெனி இயர்ஸ் பேக் நான் காலேஜில் இருந்தப்போ சார் வந்து எங்கள் காலேஜுக்கு கெஸ்ட்டாக வந்திருந்தாரு. ஸ்கூல்லேருந்து காலேஜில் அப்போ தான் தெரியுமே, இப்போவும் சரி he was like everybody's favorite, especially women of all ages. ஸோ அப்போ காலேஜில் இருந்தப்போ சார் வந்து கெஸ்ட்டாக வந்தார். ஸோ அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ் நடக்கலை, எல்லாரும் ஆடிட்டோரியம் நோக்கி ஓடினாங்க, டீச்சர்ஸ் உட்பட. நான்லாம் கொஞ்சம் படிப்பிஸ்ட் கேஸு, ஓட்டப்பந்தயத்தில் முன்னாடி வர முடியல. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிப்பிஸ்ட்ல அலிவால நாங்கள் ஒரு பிளான் போட்டோம், நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்க்கலாம், டாப் ஆங்கிள் பார்க்கலாம், ட்ரோன் ஷாட் சார் ஒன்றும் தெரியல. சரி மொட்டை மாடியில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு போய் எட்டி பார்த்தோம். சாருடைய சுண்டு விரல் கூட பார்க்க முடியல. அன்னைக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். அதுக்கப்புறம் கட் பண்ண கூடியிருந்து கால் வருது, ஒரு கேரக்டர் ஹேமா கேரக்டர் தான் நான் ஸ்கிரிப்ட் வாசிச்சிருந்தேன். எனக்கு படப்படன்னு ஒரே டவுட்டு. சாரை கூப்பிட்டு கேட்டேன், சார் அது நிஜமாவே நான் தான் பண்றேனா அப்படின்னு. ஆமா நீங்க தான் பண்றீங்க அப்படின்னாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஸோ ஒர்க்கிங் வித் சார் தூரத்துல இருந்து பார்க்கறதே வந்து இட்ஸ் லைக் யூ ஆர் லைக் சோ குட். இட்ஸ் an amazing work experience with Arvind sir. Thank you so much. அது ஒரு நல்ல விஷயம். ஒரு விஷயம் நம்ம கிட்ட தள்ளி போகுது, சுண்டு விரல கூட பார்க்க முடியலன்றதால இது பக்கத்துல உட்கார்ந்து நடிச்சிருக்காங்க. இதுவே அவர் முகத்தை பார்த்து மேபி நடந்திருக்காது. எங்களுக்கு காலேஜ்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, எங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம். அதுல இப்போ ஒரு 8-10 பேர் என்கிட்ட பேசுறது இல்லை. நீங்க இவரோட நடிக்கிறீங்க
உடனே மெசேஜ் போட்டேன்ல, எல்லாம் பாய்காட் பண்ணி பிளாக் பண்ணிட்டாங்க. சார் ஆல்வேஸ் பிரேக்கிங் ஹார்ட்ஸ். இது பாருங்க, பிரேக்கிங் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது விமன் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு. இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு சார் 107 எப்பவுமே 7 தான் இருக்கும். என்னம்மா நீ? கரெக்டு தான். ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான். நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, மங்களகரமாக நீங்கள் இவ்வளோ வந்து பயங்கர மாடர்னா இவ்வளோ செம்மையாக இருக்கீங்க. நான் வந்தோடனே சொன்னேன், இவ்வளோ அழகாக இருக்காங்க, எப்பவுமே இப்படி இருக்காங்க அப்படின்னு இருந்தாங்க. அப்படியே வந்துட்டேன். செம்மையாக இருக்கீங்க. உங்கள் பொண்ணு வந்து இப்போ நாங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். 96ல் நாங்கள் வந்து பார்த்தோம். என்ன அவங்கள மாதிரியே இருக்காங்க, வளர்ந்த மாதிரி அப்படின்னு பார்த்தா அவங்க பொண்ணு தான் அது அப்படின்றாங்க. அந்த மாதிரி அது ஒரு அந்த சோப்பு விளம்பர மம்மி மாதிரி வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ண, அக்காவா இது அம்மாவா அப்படிங்கிற மாதிரியே இருக்கீங்களே. ஹவுசஸ் சார் யாரோ ஸ்கிரிப்ட் கொடுத்த மாதிரியே இருக்கு இது லைட் அப்படிதான். ஆனால் நான் மனசுல ஃபீல் பண்ணதான் சொன்னேன். எப்படி அப்படியே இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணா அப்படிதான்மா இருக்கும். ஃபீல் பண்ண அப்படிதான் இருக்கும். ஐ ஹேவ் டு மென்ஷன் கார்த்திக் பிகாஸ் மெய்யழகன் ஸ்கிரிப்ட் வாசிக்கும் போதே வந்து இந்த கதாபாத்திரம் ஒரு சீனும் வாசிக்கும் போது அந்த முக பாவனைகளோட கற்பனை பண்ணி வாசிச்சேன். ஸோ இட் வாஸ் லைக் தட். ஸோ த கேரக்டர் இஸ் ரிட்டன் ஃபார் ஹிம். அண்ட் டீசர் பார்க்கும் போதே ஐ கேன் கெட் த வைப் ஆஃப் இட். ஸோ ஐ ரியலி கான்ட் வெயிட் ஃபார் த ஃபில்ம். அண்ட் எல்லாருக்குமே ஆடியன்ஸில் இது வரைக்கும் தமிழ் திரைப்படங்கள் பார்த்த எல்லாருக்குமே கார்த்தி இந்த படத்தில் பண்ண ஒரு கேரக்டர் வில் பி ஒன் ஆஃப் தேர் ஃபேவரட்ஸ். மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஐ எம் ஷுர் ஹி இஸ் டன் கிரேட் ஜஸ்டிஸ் டு த கேரக்டர். கான்ட் வெயிட் டு வாட்ச் யூ. தேவதர்ஷினி அப்படின்னாலே கலாட்டா தான். நாங்கள் வந்து எல்லா சைஸ் ஸ்க்ரீன்லையும் வந்து பார்த்துருக்கோம். இப்போ வந்து வெயிட்டிங் டு see you on screen. மெய்யழகன்ல என்ன கலாட்டா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க தான் போகிறோம். அண்ட் யூ லுக் ஸ்டன்னிங். அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை, யூ லுக் ஸ்டன்னிங். Thank you so much ma'am. Thank you a lot. Thank you all. Please watch the film in the theaters. Thank you so much. Thank you. நன்றி. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா சார், ஜோதிகா மேம்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ராஜசேகர் சார், மற்ற டூடி டீமுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி அரவிந்த் சாமி சார், கார்த்தி சார் நிறைய பேசுறதுக்கு இருக்குது. அரவிந்த் சாமி சார் வந்து எங்கள் ஷூட்டில் இருக்கும்போது எங்களை ஒரு லஞ்சுக்கு கூப்பிட்டு போனார். சரி வருஷம் ஒரு மணி சொல்லிடுறேன். அப்போ என்னாச்சுன்னா, சரி சொல்லிட்டு நானே கண்ணன் அரவிந்த் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம். சரி சாரே கூப்பிட்றாருன்னா நமக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டோம். லஞ்சுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலி கும்பகோணத்தில் இருக்கோம். சார் வந்து திருச்சியில் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ நாங்கள்லாம் சாப்பிட போனோம். அங்கே போயிட்டு அங்கே போனால் தான் எனக்கு சாரோடைய வேறு ஒரு ஃபேஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னென்னா அங்கே வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம், சார் சாப்பிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு எங்களை கேட்டார், சார் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார். நான் அப்படி சொன்னோம். அதுக்கடுத்து அதை சர்வ் பண்ணுறவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தார். அப்புறம் வந்து செஃப்பு கிட்ட பேச ஆரம்பித்தார். அது என்னென்னா அவ்வளோ சார் வந்து இது அந்த மாதிரி பார்க்கவே இல்லை வரைக்கும். ரொம்ப அக்கறையாக வந்து கேட்டு இருந்தார், எல்லாமே சாப்பிட்டீங்களா, பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஆக்சுவலி அவர் நினச்சிருந்தா நார்மலாக எங்களை கூட்டு போயிருக்கலாம், சாப்பிட்டு வச்சு பில் பே பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து எங்கள் மேலே அந்த அந்த ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு எங்களை வந்து கவனிச்சது, எங்கள் மேலே காட்டின அன்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு நார்மல் டேவை ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டேவாக மாற்றிடுச்சு. அது எதுவுமே இல்லை, சாதாரணமாக ஒரு அந்த ஒரு சின்ன அன்பு நம்ம மேலே காட்டினது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உண்மையாகவே வந்து அது மறக்க முடியாத ஒரு நாளாக வந்து. தேங்க்யூ அரவிந்த் சாமி சார். ஆக்சுவலி நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். கார்த்தி சாருடைய லாஸ்ட் டே ஷூட் அது. ஆக்சுவலி என்னென்னா, நான் பிரேம் கிட்ட கேட்டேன், பிரேம் இன்னைக்கு கார்த்தி சார் லாஸ்ட் டே ஷூட்டு அப்படின்னு. ஆமாடா அப்படின்னா. இப்போ நாளைக்கு கார்த்தி சார் வரமாட்டாரா அப்படின்னு பார்த்தான். அவருக்கு வேறு ஷூட் இருக்குடா அப்படின்னா. அப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் பிரேம் கார்த்தி சார் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பார்த்துட்டு விட்டு அவர் கூட சொல்ல போல இருக்கே நீ அப்படின்னா. ஆக்சுவலி என்னென்னா, அந்த கார்த்தி சார் மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் நம்ம கூடவே இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த படத்தை பார்க்குற நீங்கள் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அதை நாங்கள் வந்து அங்கே ஃபீல் பண்ணோம், படத்தில் இல்லை ரியலாக ஃபீல் பண்ணோம். ஆக்சுவலி என்னென்னா, கடைசியாக அது ஷூட் முடிஞ்ச அப்புறமா கார்த்தி சார் வந்து எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே கூப்பிட்டு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணார். ஆக்சுவலி என்னென்னா, அன்றைக்கி ஒரு 2 days 3 days அதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருந்தோம் சார் பணத்தை பற்றி. ஆக்சுவலி என்னென்னா, அன்றைக்கி எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என்னென்னா, மற்றவங்களை பார்த்து சந்தோஷப்படுறது இருக்கு இல்லைங்களா.
ஆக்சுவலி அது வந்து உண்மையாகவே வந்து அந்த மனசு வந்து ஜஸ்ட்டு ரொம்ப கிரேட் தாங்க. ஆக்சுவலி என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து 2D என்டர்டெயின்மெண்ட்டுமே அந்த ஒரு கேரக்டர் தான் நினைக்கிறேன். சூர்யா சார், ஜோதிகா மேம், அரண்சாமி சார், கார்த்தி சார், இந்த பக்கம் வந்து லவ்வை இவரோட பெஸ்ட்டாக வந்து சொல்ல முடியாது, 96 பிரியமே. இவங்க 3 பேர் காம்பினேஷனில் ஒரு படம் உருவாகிறதுல, ஸோ அந்த படத்தில் என்னுடைய பங்கு ஒன்று இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறதுல எனக்கு உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட. அதே மாதிரி இந்த படத்தில் இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, இந்த படம் வந்து நான் வைக்கிற ஃப்ரேமாக இருக்கட்டும், நான் பண்ணுற லைட்டிங்காக இருக்கட்டும், என்னுடைய கம்போசிஷனாக இருக்கட்டும், அது வந்து பார்க்குற ஆடியன்ஸை வந்து எந்த வகையிலுமே அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி, ஒரு பர்சன்ட் கூட அவங்க இந்த படத்துலேருந்து வெளில வரக்கூடாது அப்படின்றத வந்து இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது என்னென்னா, அது ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் அது கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி அது என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அது என்னுடைய பெஸ்ட்டானு தெரியல, அதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். உங்களுடைய அன்பும் உங்களுடைய பாராட்டும் எனக்கும் என்னோடய டீமுக்கும் கிடைக்கும் நான் நம்புகிறேன். 27 செப்டம்பர் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கார்த்தி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், அரசாமி சார் தேங்க்ஸ் சார், பிரேம் தேங்க்யூ. இங்கே வந்து எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், ஊடகங்கள் மற்றும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து மெய்யழகன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு 2D என்டர்டெயின்மெண்ட். அவங்களுடைய 36 வயது நிலை நாங்கள் கொலாபரேட் ஆனோம். அதுக்கு அடுத்த கொலாபரேஷன் இந்த மெய்யழகன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் டைரக்டர் 96 அவருடைய முதல் படம் 96 வந்து திங்க் மியூசிக் தான். அதுக்கு அடுத்த கொலாபரேஷன் மெய்யழகன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்த்தி சாரோடைய 5வது கொலாபரேஷன் இது. பையா நான் மகானில் மெட்ராஸ் காஷ்மோருக்கு அப்புறம் 5th கொலாபரேஷனாக இருக்குது. கோவிந்த் வசந்தா இஸ் ஆர் டெபியூ. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து திங்க் மியூசிக்கோட ஒரு க்ளோஸ் அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், ஸ்பெஷல் ஃபீலிங். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து படத்துடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 96 ஒரு மீட்டர். பட் இந்த படத்துடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மனசை விட்டு அது ஒரு அடி அடிச்சிடும். இந்த படம் ஒரு மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ல வந்து இந்த படம் எப்படி பண்ணலாம், எந்த பாடலை முதல்ல விடலாம் அப்படின்றதுக்காக எனக்கு படம் பார்க்கறதுக்காக ப்ரொடக்ஷன்ல இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. படம் பார்த்துட்டுங்க ஒரு 1 வீக் அந்த படத்துல இருந்து என்னால் வெளியே வர முடியல. உண்மையாவே சொல்றேன், அரவிந்த் சாமி சாரும் கார்த்தி சாரும் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே என் மனசுல இப்போ வரைக்கும் நிக்குது. 2 பேரும் அப்படி போட்டு நடிச்சிருக்காங்க. சான்ஸே இல்லை சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்துல நீங்க 2 பேரும் நடிச்சு அந்த இடத்துல வந்து உங்களை தவிர வேற உங்க 2 பேரும் தவிர வேற யாருமே பார்க்க போறது இல்லை. எல்லாருமே ஒவ்வொருத்தருமே இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வந்து அவ்வளோ மனசுலயே நிக்கிறாங்க. என்னன்னா லைக் இந்த படத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ஊரை ரொம்ப கதையெல்லாம் எதுவும் ரிவீல் பண்ணலங்க, முறைக்காதீங்க என்ன, ஓகேங்களா? என்னுடைய நேட்டிவ் சென்னை தான், பிறந்து வந்தது எல்லாமே சென்னை. அப்பா, தாத்தா, பாட்டன் பூர்வீகமே ப்ராப்பர் சென்னை தான், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கூல் ஹாலிடேஸ் லீவ் இது மாதிரி எங்கேயாச்சும் வந்து போகணும் அப்படின்னா எனக்கு ஊரெல்லாம் கிடையாது. என்னுடைய அத்தை வீடு வந்து நான் பிறந்தது வந்து வில்லிவாக்கம் சொல்லிட்டு இந்த நார்தன் பார்ட் ஆஃப் சென்னையில் இருக்கு. அத்தை வீடு வந்து பார்த்தீங்கன்னா வியாசர்பாடி, பெரியப்பா வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொத்தால் சாவடி, மாமா வீடு பக்கத்து தெருவிலேயே இருக்கும். இப்படியே தான் நான் வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன். பட் இந்த படத்துல அந்த ஊர் நம்ம ஒரு சென்னையில இருந்துட்டு ஒரு சொந்த ஊருக்கு போறாங்க அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா, அது சான்ஸே இல்லைங்க. அது சென்னையில பிறந்து நான் வளர்ந்தேன் அப்படின்றதுனால எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கா இருக்கா. இது எல்லாருக்குமே அப்படி இருக்குமா என்னன்றது நீங்க படத்தை பார்க்கும்போது புரியும். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபீலிங் அது. அந்த சொந்த ஊர் மேல இப்படி ஒரு இது இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்துல வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வகையில வெயிட்டிங், சோ ஈகர்லி வெயிட்டிங். இந்த வருடத்துல மெய்யழகன் படத்துடைய பாடல்கள் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சார்ட் பஸ்டரா அமையும் அப்படின்னு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படம் பார்த்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் கால் வந்து பாத்தீங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கு தான் கால் பண்ணேன். பார்த்துட்டு, ஏன்னா அவர் தான் இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த நாள் வந்து வேற அவர் கொலாபரேட் ஆன வேற ஒரு படத்துடைய டீசர் வந்தது. அதை பத்தி தான் நான் பேச போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லும் போது நான் இந்த படத்தை பத்தி சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டார், ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு.
இதுக்கு மேல இந்த படத்தை பத்தி அவர் பேசுவாரு. நன்றி. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க ரெண்டு பேரோடைய இது அப்படியே மனசில் இருந்துகிட்டே இருக்கு. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் இந்த படத்தை நான் வந்து தியேட்டரில் வந்து பார்க்கணும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். மையழகன் இதோட சாங் சில கிளிப்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது, தமிழில் டைட்டில் இருக்குது, தமிழ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, கிராமம் சார்ந்த படமா அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இஎம்ஆரில் இப்படி ஒரு ஃபங்க்ஷனா? இது என்ன கனெக்ட்? இந்த கனெக்டை தான் வந்து இயக்குனர் கையில் எடுத்திருக்காரு. சென்னை பொதுவாக எல்லாருக்கும் வந்து 2வது தாய்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள சென்னையில் இருக்கவங்கள ஒரு 80% பேர் வந்து புலம்பெயர்ந்தவர்களாக இருப்பாங்க. இது சென்னை மட்டும் இல்லை, அது திருச்சியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், கிராமத்திலிருந்து நகர்மயமாதல் நோக்கி நகர்றதுக்கான தேவை இங்கே நிறையா இருந்துச்சு. நம்ம வேலை பார்க்குறதுக்காக, நம்ம தொழில் செய்கிறதுக்காக, நம்மளோட பிழைப்புக்காக, நம்ம தலைமுறையிலையோ நம்மளுடைய அப்பா தலைமுறையிலையோ நம்மளுடைய தாத்தா தலைமுறையிலையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்திருப்போம். அந்த புலம்பெயரும் பொழுது புலம்பெயர்ந்ததுக்கு பிறகு ஒரு பொட்டல் காட்டிலிருந்து ஒரு நல்ல கட்டமைப்பு உள்ள ஒரு நகரத்தை நோக்கி நகர்கிறோம். அது நமது காலகட்டமாக இருக்கட்டும், நமது அப்பாவோட காலகட்டமாக இருக்கட்டும். இதெல்லாம் நகர்ந்து இவங்களுக்கு போதுமான கல்வி, அடிப்படை வசதி, கட்டமைப்பு, வேலை இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா கூட அவங்களோட ரூட், அவங்களோட ரியலான வாழ்விடம், அவங்க வாழ்ந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பூர்வீகமாக இருக்கும். நம்ம நிறைய இருக்கோம். இப்போ இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்க. நான் வழக்கமாக இதை வந்து ஒரு ப்ரெஸ்ஸுக்கு பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியாது. இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க. சென்னையை தாய்மொழியாக எடுத்துக்கிட்டு இங்கே வந்து தங்கியிருந்து வேலை பார்த்து ஒர்க் பண்ணி வசிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நம்ம பார்த்துருப்போம், நம்மளோட ஹாலிடேக்கு சென்னையிலேருந்து ஒரு பொங்கல், தீபாவளி, நம்மளுடைய வந்து கோடை விடுமுறை, நம்ம இங்கேருந்து அந்த ஊருக்கு போயிருப்போம். அந்த ஊரில் நமக்கும் அந்த ஊருக்குமான பாண்டிங், நம்ம அப்பா அம்மாவுக்கும் நமக்குமான பாண்டிங். இந்த விஷயம் சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை வந்து மிக சரியான நுட்பமாக கையாண்ட ஒரு திரைப்படம் வந்து இது வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒன்று நகரத்தை நோக்கிய படமாக இருக்கும், அல்லது கிராமத்தை நோக்கிய படமாக இருக்கும். கிராமமும் நகரமும் ஒரு பக்காவாக பிளண்ட் பண்ண ஒரு ஃபிலிம் தாங்க நம்ம மையழகன். நீங்க என்ன பண்ண முடியும்னா, உங்களால வந்து முழுக்க உங்களால ஒரு நகரவாசியா இந்த மையழகனை 100% உங்களால ரசிக்க முடிஞ்சிச்சுன்னா, முழுக்க ஒரு கிராமத்துல இருக்கிறவங்களாலையும் இந்த படத்தை வந்து ரசிக்க முடியும். இது 2 பர்செப்ஷன். ஒரு நகரத்திலிருந்து கிராமம் நோக்கி போனவங்க, கிராமத்திலிருந்து நகரம் நோக்கி வந்தவங்க. இப்போ நம்ம கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி எவ்வளவு கிடைச்சிச்சோ அதே மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம இழந்திருப்போம். நிறைய எல்இடி வெளிச்சத்துல நம்ம நிலா பார்க்கவே மறந்துருப்போம். சென்னை மாதிரியான ஊர்ல நம்ம மெரினா பீச் இல்லாட்டினா 80% குழந்தைங்களுக்கு நிலா பார்க்கறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. நிலா பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தான் மையழகன். நம்ம வந்து என்னன்னா, நம்மளுடைய ரூட் நோக்கி நம்மளுடைய பார்வை, நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறதே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு நாவல் படித்த காலகட்டம் இருக்கும். நம்மளோட அப்பா தாத்தா காலகட்டத்துல எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க நாவல் படிச்சிருப்பாங்க. அந்த நாவல் படித்தது அடுத்தது என்ன ஆச்சுன்னா, கதை படிக்க ஆரம்பித்தோம். கதை படிக்க ஆரம்பித்தது வந்து மெல்ல மாறி ஒரு பக்க கதையாக சுருங்குச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அது டைம் லைனுக்குள்ளே வந்து நின்றுச்சு. ஃபேஸ்புக் போஸ்டாவோ இதுவாவோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தபடியா அது வந்து ஒரு விஷுவல் மீடியமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்படி நம்மளுடைய படிக்கக்கூடிய, வாசிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. விஷுவல் மீடியம் அதிகரிச்சிருச்சு. நான் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த ஒரு விஷுவல் மீடியத்துக்குள்ள என்னால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறோம். அப்போதான் நிறைய திரைத்தை செஞ்சாங்க. நிறைய திரைப்படங்கள், நாவல்களை திரைப்படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரை பண்ணாங்க. அத்தனை படமும் தோல்வியில் மட்டும் முடிந்தது, எக்ஸப்ட் பொன்னியின் செல்வன், கார்த்திக் சார் நடித்தது. இந்த பொன்னியின் செல்வன் வந்து ஒரு மிகப்பெரிய நாவலை மிகச்சிறிய திரைப்படமாக ஒரு ரெண்டு எபிசோடா அதை எடுத்து படத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம்.
இந்த மெய்யழகன் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கடத்தும்னா, ஒரு மெய்யழகன் படம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை வாசிச்சதுக்கு சமமா இருக்கும். இதுக்குள்ளேருந்து பல விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து திரும்ப திரும்ப நீங்க நீங்க உங்க மனசு நீங்க எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருப்பீங்க, எதுக்காகவோ வாழ்ந்துட்டு இருப்பீங்க, எதை நோக்கியே இயங்கிக்கிட்டு இருப்பீங்க. இந்த ஓட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த ஓட்டத்தை ஒரு இடத்துல நிப்பாட்டி, நீ யாரு, நீ எதை தேடுற, உனக்கான தேவை என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த மையழகன் இருக்கும். கார்த்திக் சார், அரவிந்த் சாமி சார், இந்த படத்துக்கு பிறகு அரவிந்த் சாமி சாரை ஒரு நடிப்பு அரக்கனா பார்ப்பீங்க. கார்த்திக் சார் மாதிரியான ஒரு ஹீரோவை தான் ஒரு சொந்த ப்ரொடக்ஷன்ல இப்படி ஒரு படம் நடிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து வியந்து பார்ப்பீங்க. இந்த 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 ரெண்டு பேரோட உருவம் வந்து நீங்க படம் பார்த்து ஒரு வாரத்துக்கு உங்க மனசை விட்டு அகலாது. எதேதோ பண்ணும். நீங்க படம் பார்த்து கடைசியா அழுதுருக்கீங்களா? இந்த படம் பார்த்தா அழுவீங்க. இதுல ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன், ஒரே ஒரு இடத்துல கூட சோகம் கிடையாது. சோகமே இல்லாம எப்படி அழுவ முடியும்? நிறைய அழ முடியும், நெகிழ்ந்து அழ முடியும். இந்த படத்துல நான் படம் பார்க்கும்போது ஒரு 6-7 இடத்துல அழுதுருக்கேன். படத்துல ஒரு சீன் கூட சோகமான சீன் கிடையாது. இந்த கார்த்திக் சாரும் அரவிந்த் சாமி சாரும் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி போகும், எங்கெங்கயோ போகும். எங்க ஆரம்பிக்குது, எங்க போகுது, நான் எங்க இருக்கேன், ஒரு உறவு முறையை பத்தி சொல்லும், உறவு முறையோட முக்கியத்துவத்தை சொல்லும், உறவு முறையில உள்ள குரோதத்தை சொல்லும், துரோகத்தை சொல்லும், நான் எங்க பிறந்தேன், என்னோட ஆர்ஜின் என்ன, என்னோட ரூட் என்ன, எத்தனை விஷயத்த ஒரு படத்தை சொல்ல முடியும். இதை எல்லாத்தையும் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? அப்படிதான் ஒரு படம் வந்திருக்கு. இது வந்து ஒரு சாதாரண படமா நான் வந்து நினைச்சு இதை வந்து ஒரு விநியோகத்திற்கு ஒரு வெற்றி படம் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுலேயும் நல்ல படம். ஏன்னா இன்னைக்கு பிரஸுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் பிரஸ் வந்து ஒரு எழுத்தாளனா பேனாவை கையில பிடிக்கும் பொழுது ஒரு நல்ல திரைப்படம் கிடைச்சா அவங்க புதியாட்டம் போட்டு எழுதுவாங்க. நிறைய நண்பர்கள் ஒரு நல்ல படத்தை நான் வெளியிட்டேன்னா இமீடியட்டா கால் பண்ணி பேசுவாங்க. எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு ஒவ்வொரு பத்திரிகையாளரும் ஒவ்வொரு ஊடகவியலாளரும் ரெக்க கட்டிட்டு பறப்பாங்க. இது அவங்களோட படமா ஓன் பண்ணுவாங்க. தான் இழந்ததை, தான் பெற்றதை, தான் சிந்திச்சதை, தான் நெகிழ்ந்ததை கண்டிப்பா அவங்களோட பேனா எழுதும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். நீங்க இந்த 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 ஈவினிங் டைம் ஒரு சென்னையோட முக்கியமான இடத்துல இவ்வளவு பேர் குழுமி இருக்கீங்க. நிச்சயமா உங்களோட லைஃப் அர்த்தமுள்ளதாக்கும். ஒரு படம், ஒரு நாவல் படிச்ச மாதிரி. நீங்க ஒரு நாவல் படிச்சதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கை வந்து இப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, நான் சொல்றேங்க, நீங்க மெய்யழகன் படம் பார்த்தா உங்களுடைய மனதை லேசாக்கும், உங்களுடைய மனத்தை நெகிழ செய்யும், உங்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக சொல்லும். நீங்க வந்து ஒரு ஆன்மீகத்துல உள்ளவர் வந்து நான் இமயமலை போயிட்டு வந்தேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கு, ஒண்ணு வேணாம், மெய்யழகன் படம் பாருங்க. நீங்க படம் பாருங்க. நீங்க ஒரு ஆக்ரோஷமான ஆக்ஷன் காட்சியையோ இல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் காட்சியையோ 500 பேர் சேர்ந்து நின்று அடிக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சியோ எதிர்பார்த்து வர வேண்டாம். ரொம்ப நிதானமா உங்க ஃபேமிலியோட வாங்க. முக்கியமா உங்க குழந்தைங்களோட வாங்க. கண்டிப்பா உங்க அப்பா அம்மாவோட வாங்க. அப்பா அம்மா அவங்களுடைய பழைய விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க. குழந்தைங்க நான் என்னென்னவெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த சென்னையில இருக்கேன், நான் மதுரையில இருக்கேன், நான் திருச்சியில இருக்கேன், இந்த குழந்தையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பைபிள் மாதிரியான படமா இருக்கும். நான் ரொம்ப நெகிழ்ந்து சொல்றேன், இந்த படம் நான் பண்றதுல வந்து நான் கிட்டத்தட்ட நான் வந்து தரையில நடக்கல, மிதக்கிறேன். அப்படி ஒரு படத்தை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது வந்து வியாபாரம் கிடையாது. எனக்கு வந்து வாழ்நாள்ல சொல்லிக்கிறதுக்கு ஒரு படம். நான் 70 வயசு 80 வயசுல நீ என்ன பண்ணேன்னு சொன்னா மெய்யழகன்னு ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய படம். நீங்க எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. மிகப்பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணுங்க. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் திடமாக சொல்கிறேன், நான் படம் பார்த்து 7-8 தரம் அழுதுருக்கேன். நான் சமீபத்தில் ஏன்னா டெய்லி காலையிலேருந்து ஒரு வாரத்துக்கு மினிமம் 4 ப்ரிவியூ படம் பார்க்குறேன். நான் படம் பார்த்து எனக்கு மறந்து போயிடும். எல்லா படமும் இன்னைக்கு இதுக்கு அடுத்த சீன் என்ன வரும், இன்டர்வலுக்கு என்ன வருங்கிற மூடோட தான் நான் உட்காந்துருப்பேன். அழகா
ஒரு ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னை எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போகிறாங்க. நான் பிறந்த மண்ணை அழைச்சிட்டு போகிறாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய போர்க்கள ஏரியாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, அடுத்தடுத்த ஏரியாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நான் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது ஒரு சாதாரண திரைப்படம் அல்ல, மக்களின் வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய திரைப்படம். அதை வெளியிடுறதுல நான் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறேன். இப்படி ஒரு படத்தை மிகப்பெரிய பொறுப்போடு எடுத்த 2D என்டர்டெயின்மெண்ட், சூர்யா அண்ணா, ராஜசேகர் பாண்டியன் அண்ணன், கார்த்திக் சார், இவங்க எல்லாத்துக்கும் நான் மிகப்பெரிய நன்றி கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். டீசர் பாத்தீங்களா? சத்தமே இல்லைன்னு ஒரு டீசர். அத்தனை ஆண்களும் அமைதியா இருக்கிறது நல்லா இருக்கா? எனக்கு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபேவரட் பார்ட் சார் அரவிந்த் சார் நான் கேட்டேன்னு சொல்லுவார். ரொம்ப க்யூட்டாக இருந்தது சார். ஆக்சுவலாக ஆனஸ்டாக சொல்லணும்னா நானும் ஆடியன்ஸ் மாதிரியே வெயிட் பண்ணுறேன் 27th படம் பார்க்கணுன்னா. 96 எப்படி மேஜிக் பண்ணதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி என்ன பண்ண போகுதுன்னு நானும் வெயிட் பண்ணுறேன். ஆல்ரெடி மியூசிக் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆல்பம் இவ்வளோ பிடிச்சிருக்கு. எனக்கு பிரேம் சாருக்கு, கோவிந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ சோல்ஃபுல்லான மியூசிக். கமல்ஹாசன் சாரோட சாங் அண்ட் அருண்மை சாங் நெக்ஸ்ட் லெவல் ஆகிருக்கு சார். நான் 1 hour அழுதுகிட்டே இருந்தேன். அருண்மை சாங் ஐ டோன்ட் நோ வை அது ப்ளே லூப்பில் அப்படியே வந்துட்டே இருந்தது. அப்படியே தெரியல எனக்கு. நான் தெரியாமல் என் சின்ன வயசுக்கு போயிட்டேன். அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க. அந்த பியூர் லவ் நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை சார் இப்போ வரைக்கும். அது ஆக்சுவலாக சேடு தான். இது வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன். அந்த பியூர் லவ் எனக்கு கிடைச்சதில்லை. ஸோ அவ்வளோ டச் பண்ணது. இந்த மூவி என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த சாங்கே அவ்வளோ டீப்பாக இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலி நான் ஒரு பாட்டாக இருக்கேன் இந்த படத்துலன்னு. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது. அண்ட் சக்திவேலன் சார் சொன்ன மாதிரி நம்ம ஊருக்கே கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு அருமையான கதை. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கும் சில ஞாபகங்கள்லாம் வந்திருக்கும்ல, மெமரிஸ் ஃப்ரம் சைல்ட்ஹுட். உங்களுக்கு ஊர் கனெக்ட் ஏதாவது ஒன்று கிடச்சிதா? சைல்ட்ஹுட்டா? ஆக்சுவலாக நாங்கள் சிட்டியில தான் ஹைதராபாத் சிட்டியில வளர்ந்த பொண்ணு மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களே. ஸோ அவ்வளோ இமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரைட் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரைடு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அமையணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசையும் கூட. ஸோ எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு டெல் யுவர் ஃபேன்ஸ்? நிறைய பேருக்கு ரொம்ப நாள் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க, டக்குன்னு சொல்லிடலாமா? வாட் யூ வாண்ட் டு டெல் தெம்? ஃபேன்ஸ்க்கா என்ன சொல்லணும்? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இப்போதுக்கும் வந்துட்டே இருக்கும். ரொம்ப பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுப்பாரு. நீங்கள் பண்ணணும் படம் ஏன் பண்ணலன்னு சோஷியல் மீடியாவில் எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. இன்னும் மென்மேலும் பல படங்கள், பல சக்ஸஸ்ஃபுல் ஹிட்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸ்ரீதிவ்யாவோட நடிப்பை நாங்கள் பார்த்துக்கோம். இன்னும் நிறைய திரையில் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல 6 வருஷம் கழித்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவை பார்க்குறதே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இந்த படம் போன வருஷம் நவம்பர் 17 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். செப்டம்பர் 27 ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த படம் ரிலீஸே ஆக போகுது. முதல்ல அதுக்கு 2D என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். சூர்யா சார், ராஜசேகர் சாரில் ஆரம்பித்து மேனேஜர்ஸ் வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் மறக்கவே முடியாது. முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய டீம். ஏன்னா இந்த ஷூட் எவ்வளோ என்ஜாயபுளாக இருந்ததோ அதே அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே நைட். அதனால் அதில் என்னையும் சகிச்சுக்கிட்டு இந்த வேலையும் செஞ்சதுக்கு என்னோடய மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் மெயினாக என்னுடைய மெய்யழகன் படத்தோட கதாநாயகிகள் 2 பேருக்கும் அவங்கள பற்றி ஒன்று சொல்லணும். தேவதர்ஷினி மேம். ஆக்சுவலாக இந்த படத்தில் அவங்கள காஸ்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா 96 படத்துலேருந்து யாரையுமே இந்த படத்தில் காஸ்ட் பண்ண வேண்டாம், அது அதோட சாயல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப
ரொம்ப ட்ரை பண்ணோம், கடைசியில் முடியல. எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அதனால் கடைசியில் நாங்கள் அவங்களே தான் கேஷ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப நன்றி மேம். இட்ஸ் அ மெமரபிள், இட்ஸ் அ மெமரி ஃபார் மீ. அண்ட் ஸ்ரீதிவ்யா அவங்கள வேற ஒரு கேரக்டருக்காக நான் ஃபஸ்ட்டே அப்ரோச் பண்ணேன். பட் இதே படத்தில் ஒரு தங்கச்சி கேரக்டருக்கு அவங்களால அதை பண்ண முடியல. இருந்தாலும் விடலை. திரும்ப அடுத்தது ஒரு 6 மாதம் கழித்து இன்னொரு ரோலுக்கு போய் அப்ரோச் பண்ணோம். அவைலபிளாக இருந்தாங்க. அது இவங்க 2 பேருமே இந்த ரோலை எவ்வளோ அழகாக பண்ணாங்கங்கிறத நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது இப்போ ரிலீஸ் நெருங்க நெருங்க எனக்கு கார்த்தி சாரும் அரவிந்த் சாரும் 2 இண்டிவிஜுவல்ஸாக எனக்கு தெரியல. எனக்கு ஒரு இதாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா படத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு பாட்டே நாங்கள் அந்த 2 கேரக்டர்ஸோட இதில் நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிய போகிற ஸ்டேஜில் அப்போவே நாங்கள் மொத்த டீமுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு 1 வாரத்துக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல, இவங்களை எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நன்றி சார் 2 பேருக்குமே. அண்ட் இந்த படம் எதை பற்றி பேச போகுது அப்படின்னா, இப்போ சமீப காலமாக வெறுப்பு, எதிர்மறை சிந்தனைகள் ரொம்ப ஒரு நடைமுறை ஆயிடுச்சு, ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதை வேண்டாம், அதை விடுங்கன்னு சொன்னால் நம்மளால் விட முடியாது. ஸோ வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் அதை நகர்த்த முடியும். அது வேறு ஒன்றுமே கிடையாது. அன்புங்கிற ஒரே விஷயந்தான். இந்த படம் அதை பற்றி மட்டும்தான் பேசும். அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு தோணும். உங்கள் உறவுகளை போய் பார்க்கணுன்னு தோணும். சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். அதனால் வர செப்டம்பர் 27 உங்கள் எல்லாரையும் நான் திரையரங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், இதில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ பேண்டமிக் மாதிரி பரவிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நெகட்டிவிட்டி. அது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு வேக்சின் மாதிரி எங்களுக்கு இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்ட் ஒரே ஒரு விஷயம்தான், புரட்டாசி 11 இருக்கட்டும், கிளரோட்டமாக இருக்கட்டும், ஏறுகோள் காணிக்கையாக இருக்கட்டும், அழகான தமிழ் வார்த்தைகள், இந்த கனெக்ஷன் நீங்கள் கொண்டு வரணும்னு நினச்சது இது ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக பண்ண ஒரு விஷயமா? இல்லை, தமிழ் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கு. ரொம்ப முன்னாடியே ஒரு அறிஞர் சொல்லிட்டாரு, தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்னு. அதை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். நம்ம மொழி தொன்மையான ஒரு மொழி. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படி அலட்சியமாக விட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். பட் அட்லீஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது வரட்டுமே அப்படிங்கிறது தான். டைட்டிலே சுத்தமான தமிழில் தான் வச்சுருக்கோம், மெய்யழகன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.